சைனாவில் பிறந்த குழந்தையோடைய தொப்புள் கொடியை கூட அறுக்காம அனாத ஆசிரமத்துக்கு கொரியரில் பெற்றோரை அனுப்பிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சீனாவுடைய ஃபியூஜியான் மாகாணத்தில் இருக்கிற ஃபியூஷோ நகரை சேர்ந்த தம்பதிக்கு நேற்று முன்தினம் வீட்டிலேயே பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. ஆனால் அந்த தம்பதி குழந்தைய விரும்பல அப்படின்னு தெரியுது. இதனால் அந்த குழந்தைய மாவட்ட குழந்தைகள் நல காப்பகத்துக்கு அனுப்ப பெற்றோர் முடிவு செஞ்சிருக்காங்க. இதனை அடுத்து குழந்தையோடைய தொப்புள் கொடியை கூட அறுக்காம பிளாஸ்டிக் பையில பார்சல் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொரியர் நிறுவனம் ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி பார்சல் இருப்பதா சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதனை அடுத்து பார்சல் நிறுவனத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது அந்த இளைஞர்கிட்ட பார்சலை ஒப்படைச்ச அந்த தம்பதி அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காங்க. இதனை அடுத்து சந்தேகத்தோட பார்சலை பெற்று சென்ற அந்த இளைஞர் பாதி தூரம் கடந்ததுக்கு அப்புறமா பார்சல்ல இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டு இருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் பார்சலை பிரித்து பார்த்திருக்காரு. அப்போ அதுல பிறந்த பச்சிலம் குழந்தை இருப்பதை கண்டு திடீர்கிட்ட அவர் அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டு இருக்காரு. அங்க வந்த மக்கள் குழந்தைக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.